அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டீரியல் லீனியர் அல்ஜிப்ரால வந்து ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். ஸோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அதில் வந்து இருக்கிற பேசிக் டெஃபினிஷன், ரிசல்ட்டு, அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டீஸ் இது கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸோட டெஃபினிஷன் பார்த்துருவோம். அண்ட் இன்னர் ப்ராடக்டான வெக்டர் ஸ்பேஸ் பி இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் பி கிராஸ் பி டு ஆர் ஆர் சி. ஸோ ஆர்ன்றது ரியல் ஃபீல்டு, சின்றது காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டு. ஓகே. ஸோ இங்கேருந்து அதாவது பி கிராஸ் பிலேருந்து மேப் எங்கே போகுதுன்னா ஏதோ ஸ்கேலார் ஃபீல்டுக்கு மேப் கொடுக்குது. அது வந்து எய்தர் ரியலாக இருக்கலாம் இல்லைனா காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம். சாட்டிஸ்ஃபை த கண்டிஷன் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா வந்து இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஒய் கமா எக்ஸோட பாராக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் கமா இசட் வந்து இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஏ டைம்ஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா இசட் ப்ளஸ் பி டைம்ஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஒய் கமா இசட்டாக இருக்கும். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் வந்து நான் நெகட்டிவாக இருக்கும். வென் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் ஜீரோ ஆகுது எப்படின்னா எக்ஸ் வந்து ஜீரோ ஆகிறச்ச. ஓகே. ஸோ ஒரு ஸ்பேஸ் வந்து இன்னர் ப்ராடக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த 4 கண்டிஷனில் எதனா ஒன்று ஃபெயில் ஆகுதுன்னா நீங்கள் அதை என்ன பண்ணிடலாம், இன்னர் ப்ராடக்ட் இல்லைன்றதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி இது 4மே ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்போஸ் இது ரியல் ஃபீல்டாக இருந்தால் இந்த பார் வராது, காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டாக இருந்தால் சிம்மெட்ரிக்காக இருக்கும். ஓகே. அதே போல் இந்த லீனியர் ஓவர் அடிஷன் ஃபார் டாபிக் ப்ராப்பர்ட்டி பார்த்துங்க. ஏ டைம்ஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா இசட் ப்ளஸ் பி டைம்ஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஒய் கமா இசட்னு எழுதிக்கலாம். அதே போல் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் வந்து ஆல்வேஸ் நான் நெகட்டிவாக இருக்கும். ஸோ நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்காது. அப்படி எடுத்தால் அது இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸாக இருக்காது. அடுத்து இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் வந்து ஜீரோ ஆகும், எக்ஸ் இஸ் ஜீரோ ஆகிடுச்சு. அடுத்து இந்த இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸில் நாம் வேல்யூ எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ். ஸோ ஜென்ரல் இன்னர் ப்ராடக்ட் அது எப்படி வேணால் டிஃபைன் பண்ணிக்கலாம். பட் அவுட்புட் வேல்யூ ரேஞ்ச் வேல்யூ வந்து உங்களுக்கு ரியல் இல்லைனா காம்ப்ளெக்ஸ் டொமைனில் விழணும், அவ்வளோதான். ஸோ ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸாக இருந்தால் இந்த 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒன்று வந்து சார்ஸ் இன்இக்வாலிட்டி, நாம் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் மாடலஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு நாம் ஆஃப் எக்ஸ் நாம் ஆஃப் ஒய். அடுத்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி நாம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் ஆர் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் ப்ளஸ் நான் ஒய். அதுக்கப்புறம் parallelogram law norm of x plus y whole square equal to norm plus norm of x minus y whole square equal to 2 times norm of x square plus norm of y square. ஸோ இந்த கண்டிஷனும் நீங்கள் செக் பண்ணி இன்னர் ப்ராடக்ட் இல்லையான்றதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். எந்த ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டாலும் இந்த கண்டிஷனை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அடுத்து ஆர்த்தோகனாலிட்டி ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா எந்த 2 வெக்டர் எடுத்துக்கிட்டாலும் அது ஆர்த்தோகனலாக இருக்குது அப்படின்னா அதனோட இன்னர் ப்ராடக்ட் வேல்யூ வந்து 0 ஆகணும். ஓகே. ஸோ செட் ஆஃப் வெக்டார்ஸ் இது வந்து ஆர்த்தோநார்மல் செட்னு டிஃபைன் பண்ணுவோம். இந்த செட் ஆஃப் வெக்டார்ஸ் E1 E2 and so on இது வந்து ஆர்த்தோ நார்மலாக இருக்குது அப்படின்னா என்ன ப்ராடக்ட் ஆஃப் ஏ கமா ஐஜே வந்து 1 வரும் when i equal to j, 0 when i not equal to j. அடுத்து ப்ரொஜெக்ஷன் ஆன் எக்ஸ் ஆன் ஒய் பார்க்குறீங்க. ஸோ என்ன ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிவைட் பை என்ன ப்ராடக்ட் ஆஃப் ஒய் கமா ஒய் இன்ட்டு ஒய் வெக்டார். ஸோ ப்ரொஜெக்ஷன்ன்றது ஒரு வெக்டார் வேல்யூ. ஓகே. ஸோ இதுக்கு எல்லாமே நான் வந்து உங்களுடைய டெஸ்ட் பேட்சில் கொடுத்துருப்பேன். நிறைய டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸ் இருக்கும், அதையுமே நீங்கள் பார்த்துக்குங்க. இது வரைக்கும் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 5 புக்லெட் வந்து காம்போ ஆஃபர் போட்டுட்டு வரேன். ஸோ இது வரைக்கும் நிறைய கொஷின் புக்லெட் வாங்கி ரிசீவ் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இன்னமும் வாங்காத இருக்கிறவங்க இமீடியட்டாக வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய நீங்கள் டிஃப்ரெண்ட் கொஷின்ஸை நீங்கள் பார்ப்பீங்க, நிறைய கான்செப்ட் புதுசாக கற்றுக்கலாம். அடுத்து ஃபைண்ட் த இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் நார்மல் இன்னர் ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட் தான் கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ டாட் ப்ராடக்ட் வந்து ஒன் ஆஃப் த இன்னர் ப்ராடக்ட் தான். ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் பார்ப்போம். அஸ் யூஷுவல் டாட் வேல்யூ போடுறீங்க. 1.1 வந்து 3 ப்ளஸ் 2.4 வந்து 8. இப்போ வேல்யூ வந்து 11 கிடைக்கும். சும்மா ஜஸ்ட் அப்சர்வேஷன் கோர்ஸில் இது கொடுத்துருக்கேன். லென்த் ஆஃப் வெக்டார் நாம் ஆஃப் எக்ஸ்ன்றது லென்த் ஆஃப் வெக்டர் தான். அப்போது ஆஸ் யூஷுவல் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் போட போகிறீங்க. இட்ஸ் நத்திங் பட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். அப்போ வேல்யூ என்ன கிடைக்கும் 25. நாம் வேல்யூ ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 5 வரும். அப்போ நாம் ஆஃப் எக்ஸ் வந்து லென்த் ஆஃப் த வெக்டார் 3,4க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ஆரிஜின் வரைக்கும் நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது வேல்யூ வந்து 5 வருதுன்னு அர்த்தம். அடுத்து இந்த 2 வெக்டர் வந்து ஆர்த்தோகனலான்னு செக் பண்ணிக்கிங்க. ஸோ இது வந்து ஒரு R2ல் டிஃபைன் பண்ணுற வெக்டார்ஸுக்கு தான் ப்ராப்பர்ட்டி பேசிகிட்டு இருக்கேன். அடுத்தடுத்து நியூ ஸ்பேஸ் டிஃபைன் பண்ணி இதில் எதெல்லாம் இன்னர் ப்ராடக்ட் இல்லைன்றதை உங்களுக்கு நான் அடுத்தடுத்து எக்ஸாம்பிள் கொடுத்து நிறைய கிளாஸஸ் கொடுக்குறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி MCQs வாங்கி கொரியர் போட்டு வச்சுக்கோங்க கையில். டெய்லி வீடியோ போகிறத அப்படியே அந்த செக்ஷன் எடுத்து நீங்கள் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணவே போதுமானது. ஸோ புதுசாக நிறைய நீங்கள் கற்றுக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கொஷினுமே வந்து ஓனாக சால்வ் பண்ணணும், அந்தளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிடணும். அதுக்கு கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் தான் முடியும். ஸோ கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுங்க. இது ஃபால்ஸா ட்ரூவா அப்படின்றத அசம்ஷனுக்கு வர்றதுக்கு ஒரு ஃபால்ஸானா அதுக்கான கவுண்டர் கொடுக்கணும். ஸோ இது எப்படி நம்ம ஃபெயில் பண்ணலாம், இது எப்படி ஃபால்ஸ்ன்னு சொல்ல வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சு கரெக்டாக பண்ணிங்கன்னா போதும். அப்போ பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ரிசல்ட்ஸ் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ஈஸியாக நீங்கள் வந்து எதுவுமே கஷ்டப்படாமல் சிம்பிளாக முடிச்சுட்டு போகலாம். ஸோ என்னுடைய கிளாஸஸ் நான் அதுக்கான ஐடியாஸ் நிறைய கொடுப்பேன், அது ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதே போல் MCQs வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சண்டே டெஸ்ட் போடுவேன், அந்த டெஸ்ட்டுமே நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். நான் கொடுக்குற எல்லா கொஸ்டினுக்குமே டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவேன். ஸோ அதனால் உங்களுக்கு சொல்யூஷன் கேவலவே கையில் வந்துடும். ஸோ இது வந்து ஒரு சும்மா இந்த செக்ஷனுக்கான ஒரு MCQs மாதிரி. ஸோ என்ன ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் எப்போ 0 ஆகுனா when x equal to 0க்கு நாம் ஆஃப் வெக்டார் எப்படி டிஃபைன் பண்ணுவோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் ஆஸ் யூஷுவல்.
ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸில் இது எல்லாமே இருக்குன்னு அர்த்தம். ஸோ நார்ம் லென்த்து, ஆர்த்தோகனல் ப்ராப்பர்ட்டி, காச்சி-ஷ்வார்ட்ஸ் இன்இக்வாலிட்டி, ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா. ஸோ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய்க்கு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிவைடட் பை இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஒய் கமா ஒய் இன்ட்டு ஒய் வெக்டார். ஸோ ப்ரொஜெக்ஷன்ன்றது ஒரு வெக்டார் வேல்யூ ஃபங்க்ஷன். அது எல்லாமே ஸ்கேலார்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ ப்ரொஜெக்ஷனை பொறுத்தளவுக்கு அது ஒரு வெக்டார் வேலிடு. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. ஸோ உங்களுக்கு எம்சிக்யூஸ் டெஸ்ட் பேட்ச் வேணும்னா நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் 9384686847. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து 5 புக்லெட் காம்போ ஆஃபரில் உங்களுக்கு கொரியர் வந்துடும். ஸோ அதை வச்சுக்கிட்டு டெய்லி கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 10 சாப்டருமே கொடுத்துருப்பேன். ஓகே, ஃபைன், தேங்க்யூ.